தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14. இயேசு படை வீரர்களை பார்த்து, நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அரவணைக்கும் எம் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். விண்மீன்களை உண்டாக்கினவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். காற்றையும் கடலையும் அதட்டினவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். இறந்தவர்களை உயிருடன் எழுப்பியவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். இன்றும் உலகில் உயிரோடு இருப்பவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். அப்பா, ஸ்தோத்தரிக்கின்றோம். ஏசப்பா, என்ற இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. உம்முடைய வாய் நின்று வாழ்ந்த அந்த வார்த்தைகள் ஏசப்பா, அதன்படி நாங்கள் வாழ, நாங்கள் யாரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காமலும் யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாமலும் இருக்கக்கூடிய அருளையும் ஆற்றலையும் நீர் எமக்கு தருகிறதற்காகவும், அதற்கு தேவையான ஞானத்தையும் பரிசுத்த ஆவியின் ஆற்றலையும் தந்து நீர் இன்று எம்மை வழிநடத்தப் போகிற உமது மேலான கிருபைக்கும் உமது அன்பிற்கும் கோடான கொடி நன்றிகள் அப்பா. ஆமேன்.